வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2020க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா L05 அவர் வந்து எம்ஏசிபி ஹவுல்தாராக வந்த பிறகு கூட அவரோட பே மேட்ரிக், அதாவது பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கிடைச்சாச்சு. ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து அதிகமான பிறகு 39,000 ரூபாய் வந்து அதிகமான பிறகு அவருக்கு வந்து எவ்வளோ அரியர் கிடைச்சிருக்கு, அதே போல் அவரோட பேசிக் பென்ஷனில் வந்து எவ்வளோ அதிகமாகுது, அவருக்கு வந்து எவ்வளோ லாஸாக இருந்தாச்சு, இப்போ வந்து எவ்வளோ வந்து அவருக்கு பர் மந்த்து ஒரு மாதமும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பென்ஷனில் வந்து அதிகமாக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேஸ் பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது கொரோனா டைமில் வந்த பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அதிகப்படியான எஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து பென்ஷன் பில்லுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டுக்கு போகாமல் டைரெக்டாக யூனிட்லேருந்து அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இஷ்யூவோட நிறைய பென்ஷனர் வந்திருக்காங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் டவுனாக. ஸோ நீங்கள்லாம் உங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. சேனலுக்கு எல்லா வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான என்ன இஷ்யூ இருக்கோ, ஸ்பார்ட்ஸ்லையும் சரி இந்த மாதிரி பேலையும் சரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்குது, வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட என்ன ப்ராப்ளமோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2020 வந்து பென்ஷன் வந்தவர் கொரோனா டைமில். ஸோ அவருக்கு வந்து 67,285 ரூபா வந்து அரியர் கிடைக்க போகுது. அதுக்கான ஜூலை மாதம், அதுக்கான ஜூன் மாதத்தில் ஜென்ரேட் ஆன அதுக்கான பென்ஷன் ஸ்லிப் தான் இப்போ லம்சம் அமௌண்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளோ அரியர் வந்து இப்போ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேங்க்கில் வந்து கிரெடிட்டும் ஆயிடுச்சு இந்த 67,285 ரூபா. ஆனால் இவருக்கு வந்து பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதத்துலேருந்து தான் இவருக்கு வந்து கிடைக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதம் வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரியராக வந்து அந்த தொகை வந்து கிடைச்சாச்சு. இப்போ இவர் எப்போ வந்து பென்ஷன் வந்தாரோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இவரோட பே லெவல் வந்து L05, அதாவது எம்ஏசிபி ஹவுல்தார். ஸோ எம்ஏசிபி ஹவுல்தாரும் சரி அவரோட பே லெவல் பார்த்தீங்கன்னாக்கா L05 இருக்கும். இது வந்து உங்களோட பிபிஓவில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பிபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம கடைசியில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி வந்து நோஷனல் பே டீட்டெயில்ஸில் உங்களோட பென்ஷன் வந்து கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இவர் பென்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவரோட பே மெட்ரிக் பார்த்தீங்கன்னாக்கா 38,100 ரூபாயா வந்து இருந்தாச்சு. ஸோ அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருந்தாச்சு. இவரோட பே மெட்ரிக் பார்த்தீங்கன்னாக்கா 38,100 ரூபாயா வந்து இருந்தாச்சு அவர் பென்ஷன் வரும்போது. ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டவுனாக இருந்தாச்சு. ஸோ அது வந்து ஆல்ரெடி அவர் பென்ஷன் வரும்போதே L05, அதாவது ஹவுல்தார் ரேங்க்குக்கான அந்த பே மேட்ரிக் வந்து அங்கேயே வந்து மென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து டவுனு. ஸோ அது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் அப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 39,200 ரூபாயா அவரோட பே மேட்ரிக் வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது 1,100 ரூபாய் ஒரு இன்க்ரிமெண்ட்டோட அதிகமாகிடுச்சு பென்ஷனில். ஸோ பேசிக்கில் வந்து அதிகமானதுனால பென்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இவரோட ஓல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா பழைய பிபிஓவில் சரி இப்போது புதுசாக என்ன வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து பிபிஓவில் வந்து பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சண்டும் பிபிஓ இஷ்யூ ஆகும்போது ஓல்டு டீட்டெயில்ஸ் என்ன, நியூ டீட்டெயில்ஸில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுவாங்க. பழையது வந்து பழசுலேருந்து புதுசாக வந்து என்ன மாற்றம் அடைஞ்சிச்சு, எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டாக குறைஞ்சணும் பிபிஓவில் கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகுதோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி. இப்போ உதாரணமாக உங்களோட ஸ்பௌஸோட டேட்டா பர்த் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பழைய டேட்டா பர்த் என்னவா இருந்தாச்சு, புதிய டேட்டா பர்த் வந்து என்ன மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ வேல்யூ ஓல்டு வேல்யூன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு டைமும் நீங்கள் வந்து மேஜராக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சணும் பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓ நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் எங்களோட பிபிஓன்னு சொல்கிறீங்க. கிடையாது. உங்களுக்கு வந்து பிபிஓ நம்பர் கொடுத்த பிறகு இந்த மாதிரி பிபிஓ வந்து இஷ்யூ ஆகும். இந்த மாதிரி வந்து பிரிண்ட் எடுத்து வச்சா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் கிடைக்குது, இதில் வந்து உங்களோட நேம் எப்படி இருக்குது, டேட்டா பற்றி என்ன இருக்குது, உங்களோட அட்ரஸ் என்ன இருக்குது, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. பிரிண்ட் எடுக்காதீங்க. குறைஞ்சிருந்த பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஆகாதவங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் என்ன வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி நீங்கள் பண்ணி உங்களோட குறைஞ்சிருந்த பிபிஓ வந்து அப்டேட் பண்ணிங்க. இவரோட ஓல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 21,875 ரூபா வந்து இவருக்கு பென்ஷனாக வந்து கிடச்சிருந்தாச்சு பேசிக் பென்ஷனு. ஆனால் OROP 2 படி இவருக்கு டேபிள் நம்பர் 7ல் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வருஷம் எம்ஏசிபி ஹவுல்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,782 ரூபா தான் பென்ஷன் கிடைச்சிருக்கணும். இவர் வந்து 2020 வந்ததுனால இவருக்கு 21,875 ரூபா வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் OROP 2ஓட பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
18 ஜனவரிலேருந்து டிசம்பருக்குள்ளே வந்த அமௌண்ட் மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் வச்சு தான் கேல்குலேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2019க்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி டேபிளை விட அதிகமாக தான் பென்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிகமாக கிடைக்கிது. 2019க்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கிடைக்கும். ஸோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து 2023ல் வந்த பென்ஷனருக்கு வந்து எவ்வளோ தொகை கிடைக்குமோ அவங்கள கூட சேர்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 3. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அப்டேட் வரும்போது நம்ம அதை பற்றியும் இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து நியூ டீட்டெயில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பென்ஷன் வந்து 22,425 ரூபா வந்து அவருக்கு பென்ஷன் கிடைக்க போகுது. ஸோ அது வந்து பிபிஓவில் வந்து மென்ஷன் பண்ணி வந்தாச்சு. சேஞ்ச் ஆன பிபிஓவில் இப்போ தான் வந்து ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி குறைஞ்ச பிபிஓவில் அப்டேட் ஆன பிறகு இவருக்கு வந்து தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,425 ரூபா வந்து கிடைக்கும் இந்த மாதம் பென்ஷனில். ஸோ இதோட லாஸ்ட் பே வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 43,300 ரூபா இருந்தாச்சு. ஒரு இன்க்ரிமெண்ட் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 44,850 ரூபா வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த 44,850 ரூபா எப்படி வந்தாச்சுனாக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நோஷனல் பே டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு. இது வந்து பே டீட்டெயில்ஸ்னு புதிய பென்ஷனருக்கு இருக்கும். நோஷனல் பே டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு 2016க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கெல்லாம் பிபிஓவில் வந்து மென்ஷனாக இருக்கும். ஸோ அந்த பே டீட்டெயில்ஸும் சரி நோஷனல் பே டீட்டெயில்ஸும் சரி எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷனை உங்களோட பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்பி கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் பே கொடுத்துருப்பாங்க, பே இன் பே மெட்ரிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த தொகையை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 தொகையும் நீங்கள் வந்து கூட்டின பிறகு இந்த தொகை வந்து வந்துடும். அதாவது லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த தொகையை நீங்கள் 2ஆல் வகுத்த பிறகு வர அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேசிக் பென்ஷனு. ஸோ இந்த தொகை வரணுனாக்கா எம்எஸ்பி கிளாஸ் பே இன் பே மெட்ரிக்கை வந்து கூட்டிட்டு அதை வந்து 2ஆல் நீங்கள் வகுத்தாச்சுனாக்கா உங்களுக்கு பேசிக் பென்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த இன்னொன்று கொடுத்துருப்பாங்க நோஷனல் பே டீட்டெயில்ஸில் சரி நோஷனல் பே டீட்டெயில்ஸில் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 10 மாதத்தில் நீங்கள் வாங்கின ஆவரேஜ் பே. இப்போ வரங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் 10 மாதத்தோட ஆவரேஜ் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 44,080 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே பழைய பென்ஷனருக்கு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்பாங்கனாக்கா நீங்கள் வரும்போது என்ன பேமெண்ட் வாங்கியிருந்தீங்களோ அந்த பேமெண்ட்டை வந்து இன்றைக்கி டேட்டில் கேல்குலேட் பண்ணும்போது இந்த நோஷனல் பே டீட்டெயில்ஸில் எப்படி வந்து இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒரு தொகையை வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த தொகைக்கான அதிகப்படியான மினிமம் மேக்ஸிமம் கொண்டு உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் மந்தோட ஆவரேஜ் வந்து எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட நோஷனல் பே டீட்டெயில்ஸும் சரி புதுசாக வந்தவங்களுக்கு பே டீட்டெயில்ஸும் சரி உங்களோட பிபிஓவில் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ உங்களோட பென்ஷன் வந்து அந்த பே டீட்டெயில்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகதும் சரி கம்மியாகதும் சரி அங்கே என்ன சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த ஆகும். இப்போ உதாரணமாக இப்போ எம்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,200 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து யூகல் எம்எஸ்பி வந்து கிடைக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் எம்எஸ்பி சேஞ்ச் ஆகும்போது இந்த தொகையும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பேசிக் பென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து பின்னாடி எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி இனிமேல்ட்டு போட போகிற வீடியோவும் சரி நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா பென்ஷன் ரிலேட்டடான அப்டேட் வேணுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி சேனலோட லிங்க் அப்பில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போடுற வீடியோவில் அதிகப்படியான கமெண்ட் வாங்கின வீடியோவை எடுத்து அதில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட சேனல் மூலிமா வந்து எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.